அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. நம்ம தினமும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம். இந்த ட்ரேடில் நமக்கு தினமும் ஒரு 30லேருந்து ஒரு 50 புள்ளிகள் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ரைட். இப்போ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு என்ன பேட்டர்னில் போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பேட்டர்னுக்கு மார்க்கெட் கீழே இங்கேருந்து டார்கெட் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு அச்சீவ் ஆகும். இங்கே அச்சீவ் ஆகிருக்கு. ரெண்டாவது இங்கே டார்கெட் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 48,440. ஆனால் மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேண்டில் 48,388 40-50 புள்ளிக்கு முன்னாடியே திரும்பியிருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ மார்க்கெட் இங்கே எடுத்துகிட்டு ஒரு ஹை போனதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே வருமா இல்லை மேலே போகுமா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா, இப்போ இது பேர் ஒரு ஆன்டி கிராப் அப்படின்னு பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா, இது ஒரு எக்ஸு, இது ஏ, இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி கிராப் மாதிரி நமக்கு தெரியுது. இந்த கிராப் இப்போ இந்த பேட்டர்னுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் இங்கே போய் இந்த ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிருக்கு. நாளைக்கு இந்த டார்கெட்டும் இங்கே போகணும் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். அங்கேருந்து ஒரு புட் ஆகலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு என்னென்னா, இந்த எக்ஸுக்கும் ஏக்கும் ஒரு ஃபெப்பு போட்டு பார்த்தால் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆன்டி கிராபுக்கு 1.618னா 48,516 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் போய்ட்டு அங்கேருந்து ஒரு யூட்டர்ன் அடிக்கலாம் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். ஸோ எனிவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது. மார்க்கெட் கீழேயும் வரலாம். இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். பிரேக் ஆகி ஓப்பனை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட்டுன்றதை நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ ஓப்பனை வச்சு நம்ம கேப்சர் பண்ணுறது தான் இந்த 48,291க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, 200 பாயிண்ட் கிடைக்கும். ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்களா பாருங்கள். ஸோ இங்கே பிரேக் பண்ணுறாங்களா பாருங்கள். இந்த வேறு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, இங்கே போதா, இல்லை மார்க்கெட் இப்படி இங்கே டபிள்யூ எடுத்து போதா, சொல்கிறது புரியுதா, அப்படி பாருங்கள். பேட்டர்ன் இப்படி இருக்குது. நம்ம எப்படி வேணால் மார்க்கெட் நடக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கணும். அப்படி போகுதா, எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ எது ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எது நம்ம டார்கெட்டாக வைக்கணுன்றது இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா போதும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது நாளைக்கு நான் சொன்ன நம்பர்ஸ் பாருங்கள், எப்படி சப்போர்ட் எடுக்குது, எப்படி போய் நிற்கிதுன்னு. ஸோ 683ல் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இப்போ ஒரு ஃபெப்பு போட்டு பார்க்குறோம். மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு ஃபெப் இது இந்த ஸ்விங் ஆகியும் இந்த ஸ்விங் லோவையும் எடுத்து பார்த்தா 0.786ல் இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு இங்கே 863 வரைக்கும் போகிற மாதிரி இது ஃபெப் சொல்லுது. ஒரு வேளை இங்கே 0.618லேருந்து சப்போர்ட் எடுத்தோன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்போ போகும்னா நாளைக்கு போயிடுமானா நம்மளுக்கு ஒவ்வொரு தடையை உடைக்கணும். இப்போ 21,751ன்றது அடுத்த தடை. இந்த தடை நிலையை உடைச்சா இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 21,831. ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 21,853 என்றது 57ன்றது வரைக்கும் நாளைக்கு மேலே போனால் மார்க்கெட் போகலாம். அதாவது 66%, 0.66% போகலாம் மேலே. கீழே வந்தால் அதே 66% கீழே வரலாம்.
ஸோ இந்த நம்பர்ஸை இதே சப்போர்ட் தான் நம்மளுக்கு நாளைக்கும் யூஸ் ஆகும். 21,609, 21,682, 21,757, 21,831, அதுக்கு மேலே போனால் 904. ஸோ ரைட், நல்லா மார்க்கெட் பயங்கர புல்லிஷ் நிறைய இருந்தால் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ மார்க்கெட் இந்த டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டபிள்யூ பேட்டர்னுக்கு டார்கெட் அடிச்சிருக்கு. இப்போ லோ இது ஹை ஸ்விங் லோ, லோவர் லோ வந்திருக்கு. இங்கே முடித்த மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் இங்கே அடித்தேன், அப்புறம் இந்த டார்கெட் போய் அடிக்க போகணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது 805 வரைக்கும் போகணும் மார்க்கெட் அப்படின்றத நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டால் 750 மேலே போக முடியல. ஸோ 757ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் இப்படி எடுத்துகிட்டு நிறுத்தியிருக்காங்க. ஒன்று இங்கேருந்து அகெயின் நம்மளுக்கு கீழே கூட ஃபார்ம் ஆகலாம், இல்லை இதுதான் டபுள் டாப்பாக இருந்தால் மார்க்கெட் இப்படி இறங்கணும். சொல்கிறது புரியுதா? ஒருவேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இதுதான் டபுள் டாப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து நாளைக்கு பையர்ஸும் செல்லர்ஸும் வச்சு நம்ம அழகாக ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓஐ இந்த லெவல்ஸ்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனுன்றது எங்கன்றதை பார்த்துட்டு நாளைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக் சொல்கிறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணி பாருங்கள். 685 ஒரு முக்கியமான புள்ளியும் 734 ஒரு முக்கியமான புள்ளியாகவும் வச்சுட்டு நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ 21,734 இதுக்கு மேலே போனால் நீங்கள் பை ட்ரேடு ட்ரை பண்ணலாம். சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பண்ணணும், சரியா? ஆனால் 685 வரைக்கும் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். இந்த 683 கீழே போனால் தான் நம்ம புட்டுக்கு போகிறோம். இது வரைக்கும் மேலே நம்ம பையில் சஸ்டெயின் பண்ணுறோம். நாளைக்கு அதுதான் ட்ரேட் நம்ம பண்ண போகிறது. பையாக இருந்தால் பை 685க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் 700 அங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு 740 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகணும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அப்போ 740 அந்த ரேஞ்சில் நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 735க்கு மேலே மார்க்கெட்டு இருந்தால் 57 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு, அதுக்கும் மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம போகலாம். அப்போ 735 இருக்கும்போது இந்த பை ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்திங்களா, 21,650, அது ஒரு 160 ரூபா இருக்கும். அது இந்த இடத்துக்கு போகும்போது 21,757 என்ற இடத்துக்கு போகும்போது அது ஒரு 175 ருபீஸ் இருக்கும். ஸோ அந்த 175 ருபீஸ் வரைக்கும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம தைரியமாக இன்னொரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டு எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் பை புட்டு பார்த்திங்கன்னா இந்த 685 கீழே இருந்தாலே நம்ம புட்டுக்கு தைரியமாக போடலாம். சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 685 கீழே 683 கீழே வந்தாலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது 609க்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு புட்டு ஸ்ட்ரைக் 21,800 எடுக்கலாம். அது ஸ்டாப் லாஸ் பை அது ஒரு 160 ரூபாயில் இருக்கும்போது தான் பை பண்ணோம். ஆனால் 130 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கணும், சரியா? ஆனால் 160 ரூபாயிலேருந்து நமக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிஃப்டி இதெல்லாம் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, நீங்கள் இது போட்டு எந்த ஒரு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எடுக்கவும் தேவையில்லை. இது செக் பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் அதே பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்தால் 21,959 ரைட்டா. இது நம்ம இப்போ ஒரு ஹையாக எடுத்து நம்ம பண்ணும்போது ஓகே. ஸோ இதை எக்ஸாக எடுத்தோன்னா இதே மாதிரி நமக்கு மார்க்கெட் எங்கே போகணுன்றதை பாருங்கள். ஒரு வேளை இதை லோவாக எடுத்தோன்னாலும் 0.618, அப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே போகணும் 72,401, ரெண்டாவது டார்கெட் இங்கே போகணும்.
ஸோ நம்ம மேக்ஸிமம் போன ஹை இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 42,496 வரைக்கும் மேலே போனால் மார்க்கெட் போகலாம், அங்கேருந்து ஒரு புட் ஆகலாம். ஸோ அதை பார்த்துட்டு சென்செக்ஸில் பண்ணுங்கள். நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன்லி இன்ட்ராடே மட்டும்தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம். வேறு என்ன, FinNifty மெயினாக, ஏன்னா நாளைக்கு வந்து FinNifty நல்லாயிருக்கும். ஏன்னா டியூஸ்டே வந்து நம்மளுக்கு FinNifty வந்து எக்ஸ்பீரியன்றதுனால FinNifty இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. 462 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனு. இந்த 462 ஜோனை வந்து மார்க்கெட் கீழே வந்ததுன்னா மார்க்கெட் கீழே வரும். இப்போ இருக்கிற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டார்கெட் போய் அடிச்சிடுச்சு. கரெக்டாக? இப்போ இந்த டார்கெட்டும் அடிச்சிருச்சு, ஆனால் அது லோ வரைக்கும் அடிச்சிருக்கு. ரைட். ஸோ அந்த டார்கெட் அடித்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான். அங்கே போனாலே மார்க்கெட்டு கீழே அடித்து தள்ளுவாங்க. இப்போ எல்லாமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டபுள் டாப் எடுத்துகிட்டு வேறு ஒரு பேட்டர்ன் எல்லாமே ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. எம் பேட்டர்ன் இந்த மாதிரி தானே ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் இதில் தான் நம்ம வந்து ஒரு வேளை இங்கேருந்து புட் ஆகலான்னா நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணோம். புட் ஆகிற மாதிரி இருந்தால் 462 கீழே வந்தால் தான் நம்ம புட்டு வாங்கணும். ஏன்னா இன்னும் வேறு பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகலாம் மார்க்கெட்டில். இது வந்து லோவாக எடுத்துகிட்டு இது ஸ்டார்டிங் எக்ஸாக எடுத்துகிட்டு அதே பேட்டர்ன் நான் சொன்னேன்ல, இது எக்ஸாக எடுத்துகிட்டு அப்படி கூட இருக்கலாம். இந்த பேட்டர்னாக கூட மார்க்கெட்டில் இருக்கலாம். ஆன்டி கிராப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படியும் இருக்கலாம். ஸோ இது திருப்பி அகெயின் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 536 மேலே போனாலே நம்ம தைரியமாக திருப்பி இதை டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம போக போகிறோம். இந்த 610 உடைக்கும் போது நம்மளுக்கு 21,683ன்றது அடுத்த டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு புட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்னுக்கு இந்த எம் பேட்டர்ன் டபுள் டாப்பாக இருந்தால், இந்த இடம் வந்து ஒரு டபுள் டாப்பாக மார்க்கெட் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபெப் வந்து இப்படி போட்டால் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு, 0.786 வந்து திரும்பி இருக்குது. புரியுதா? ஸோ 0.786னாவே மார்க்கெட் திரும்பி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் மார்க்கெட்டிங் வந்து டார்கெட் அடிச்சுட்டு திரும்பி இருக்கு இல்லையா. ஸோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது டபுள் டாப்பாக இருந்தால் மார்க்கெட் கீழே வரலாம். இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது அடுத்த டார்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 0.618 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் 603யும் 663யும் ஆக்ட் ஆகும். ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஃபெப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபெப்பை வச்சு பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபெப்பை போட கற்றுக்கிட்டு அது எப்படியெல்லாம் ஆக்ட் ஆகுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் பாருங்கள், 15 இருந்த இந்தியா விக்ஸ் இப்போ 12.63 இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்லேயே தான் மூவ் ஆகும். ரொம்ப வால்டாலிட்டியாக இருக்காது. ஏன்னா கம்மியாகிட்டே வருது இல்லையா வால்டாலிட்டி. நம்ம 10 வந்தால் ரொம்ப அப்படியே ஸ்லோவாக போகும். ஸோ 12.63 ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இதை ஆக்ட் பண்ணி பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து FinNifty 21,514 அப்படின்னா 655 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஜோனு மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இங்கே எதுனா ஆக்ட் ஆகிருக்கா மார்க்கெட், அதுதான் ஆல் டைம். ஸோ 656ன்றது ரொம்ப முக்கியமான இடம். அங்கே வரைக்கும் மார்க்கெட் போகுமா அப்படின்னு பாருங்கள். கீழே வந்து அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடும். சரியா? இந்த இடம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட் நாளைக்கு ட்ரை பண்ணலாம். வேறு எதனா டவுட்ஸ் எதுனா இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அதில் ஜாயின் ஆகிடலாம். அதுக்கு எந்த விதமான பெய்டு அதெல்லாம் கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கும் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளமானு தெரியல. ஸோ முடிஞ்சால் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் டே. பாய்.